கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல். பட் நான் பேசும்போது கான்ட்ரவர்ஷியல்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த லீட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின்டாக மேக்கப் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன குற்றச்சாட்டு வருதுன்னா உங்கள் மீது, இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலாக நீங்கள் நிஜமாவே ஒரு டார்க் ஸ்கின்டாக ஒரு ஆக்ட்ரஸோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டோ போட்டிருந்தா அது பெட்டராக இருந்திருக்கும்ல. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வர வாய்ப்பு ஏற்கனவே கம்மியாக இருக்குது. ஸோ அது பறிக்கப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது சாய்ஸஸ் தான். இப்போது இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கதாபாத்திரம் ஊனமுற்றவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஊனமுற்றவரே கூட்டி நடிக்க வைக்க முடியாதுல்ல, அவங்கள துன்புறுத்த முடியாதுல்ல. ஆக்டிங்கிறது கலைங்கிறது இப்போ எல்லாம் சேர்ந்து செய்கிறது தான். அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறது தான். இப்படி நீ ஒரு ட்ராமா கலைஞனாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, நீ உனக்கு நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீ உனக்கு எப்படி இருக்கும்? நான் வந்து நீ சிகப்பாக இருக்க, நீ வந்து நடிக்க வேண்டாம்னு நான் சொன்னேன், நீ இந்த கதைக்கு செட் ஆக மாட்டேன்னு சொன்னால், இல்லை சார் நான் என்ன வேணால் பண்ணுறேன் சார்னு சொல்ல தானே செய்வேன். அது நடிப்போட இது. அதை நீங்கள் யாரும் தீர்மானிக்க முடியாது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யார் அதுக்கு அர்ப்பணிக்க ரெடியாக இருக்காங்களோ, யார் நம்ம சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒருத்தவங்க சிகப்பாக இருக்காங்க, ஒருத்தவங்க அழகாக இருக்காங்களாம் சூஸ் பண்ணுறது